ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளில் நான் சொன்னதை நம்பிக்கையோடு கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னா அப்புறமா என்னை வந்து என்னன்னு கேளு. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். இப்போது உனக்கு சத்திய வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகம் தேவைக்காக உன்னை தேடி வரலாம், தேவை முடிஞ்ச பிறகு உன்னை விட்டு விலகி போகலாம். ஆனால் இந்த சாயப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் போயிட மாட்டேன். உனக்கான பலமும் நான் தான், உனக்கான அன்பு காட்டக்கூடிய ஆசீர்வதிக்கக்கூடிய அப்பாவும் நான் தான். எப்போவுமே நீ என்னை நம்பி வணங்கும் போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மிக சுலபமாக கடந்து வந்துட முடியும். உன் பிரச்சனைகளை நீ இலகுவாக கடந்து வந்து உனக்கான வெற்றிகளை நீ சுலபமாக பெறும் அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணை நிற்க தான் வந்திருக்கேன். நீ செஞ்சது சரிதான் நிரூபிக்கிறதுக்காக, நீ உன்னுடைய நியாயத்தை நிரூபிக்கிறதுக்காக அடுத்தவங்க குறையை சொல்லி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவோ அடுத்தவங்க மனசை காயப்படுத்தவோ வேண்டாம். நீ செஞ்சது சரியாகவே இருக்கட்டும், அடுத்தவங்க செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும், ஆனால் அவங்க தப்பை குத்தி காட்டி தான் நீ செஞ்ச சரியை எடுத்து சொல்லி பாராட்டு பெறணும்னு இல்லை. நீ செஞ்சது சரின்னு உன் மனசுக்கு தெரிஞ்சால் போதும். நீ அமைதியாக இரு, மற்ற எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். யாராவது உன்கிட்ட தோற்று போனால், யாராவது உன்னை விட கீழே இறங்கி போனால் நீ அவர்களை மட்டம் தட்டி பேசக்கூடாது என் செல்லமே. உன்னை விட கீழே ஒருத்தர் இருக்கும்போது, உன்னை விட திறமையற்றவர் ஒருத்தர் இருக்கும்போது, உன்னை விட புத்திசாலி இல்லாதவராக ஒருத்தர் இருக்கும்போது தானே உன்னால் ஜெயிக்க முடிஞ்சுது. அவர் இல்லாட்டி உன்னால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அப்போது நீ வெற்றி பெறணும், நீ ஜெயிக்கணும்னா உனக்கு விட கீழான ஒருத்தர் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவரையும் இப்படி படைச்சி வச்சுருக்கேன். அதனால் எந்த மனிதரையும் யாராயும் சாதாரணமாக அலட்சியமாக நீ நினைக்க வேண்டாம். அழகாக இன்றைக்கி நீ பழகிக்கிட்டு இருக்க அத்தனை உறவுகளும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை அழுக வைப்பாங்க. இன்றைக்கி உன் மேலே அன்பும் பாசமும் நேசமும் கொண்ட மனிதர்கள் எப்படி உன்னை ஏமாற்றவே மாட்டாங்களா? உன் கூட சண்டை போடவே மாட்டாங்களா? உன்னை அழுக வைக்கவே மாட்டாங்களா? என்ன எல்லாமே நடக்கும். இந்த கலியுக காலத்தில் நீ எதையெல்லாம் நினைக்கிறியோ அது நினைக்காததெல்லாம் பல விஷயங்கள் நடக்கும். நினைக்கிறது நடக்காது, ஆனால் நினைக்காத பல விஷயங்கள் நடந்து உனக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கூட கண்டிப்பாக கொடுக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் கிடைக்கிறது நிலச்சி இருக்காது, ஆனால் நினைக்கிறது ஒருபோதும் கிடைக்காது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நீ தான் எப்படி வாழணும்னு யோசித்து புரிஞ்சு வாழணும். சில மனிதர்கள் சில தேவையற்ற வார்த்தைகளை உன்கிட்ட பேசும்போது நீ அதை காது கேளாதவன் போல அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீ ஜெயித்த பிறகு, சாதித்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு நீ பேசும்போது அவங்க வாய் பேச தெரியாதவர்களாக உன்னை விட்டு ஒதுங்கி போகிறத நீ பார்க்க தானே போகிற. யார் என்ன தப்பாக பேசினாலும் தப்பு செஞ்சாலும் மன்னிப்பை அவர்களுக்கு பரிசாக கொடு. அதே போல் அவங்க செஞ்சதை ஞாபகப்படுத்தி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மறக்கவும் பழகு. மன்னிப்பு அவங்களுக்கு நீ கொடுக்குற பரிசாக இருக்கலாம். மறதிங்கிறது உனக்கு நீயே கொடுக்கக்கூடிய பரிசு. யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நோகடித்தாலும் அதை கடந்து மறந்து போனீன்னா அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும் அல்லவா? வாழ்க்கைனா 1000 விஷயங்கள் அப்படி இப்படி நடக்க தான் செய்யும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நடந்ததையும் கடந்ததையும் நீ மறந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இனி நடக்க வேண்டிய விஷயங்களையும் செய்ய வேண்டிய செயல்களையும் நீ கவனமாக கையாள கற்றுக்கோ. உன்கிட்ட மற்றவங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீ உண்மையாரு. அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் உண்மையாக அன்போட பாசத்தோடு இருந்தீன்னா நீ நல்ல பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, முட்டாள்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை என் செல்லமே. உன்னை நிராகரிக்கிற மனிதர்கள் இடத்துல உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் சும்மாவே உன்கிட்ட பேசுகிற பழகிற மனிதர்களிடத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்க பழகு. ஏன்னா உன்னை வேணான்னு நினைக்கிறவங்கள நீ வேணான்னு ஒதுக்கி வைக்கணுமே தவிர மற்றவங்க உன்னை ஒதுக்கி வச்சதா ஒருபோதும் இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரம் உன் அருமை பெருமைகளை எல்லாம் காலம் கண்டிப்பாக எல்லாருக்கும் உணர்த்த தான் போகுது. யாரோ ஒருத்தர் வேணான்னு சொல்கிற உறவுகளை, வேணான்னு சொல்கிற உடையை, வேணான்னு சொல்கிற பல விஷயங்களை இன்னொருத்தர் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்காங்க.
எப்போதும் ஒருத்தருக்கு பிடிக்காதது இன்னொருத்தருக்கு பிடிக்கும். ஒருத்தர் வேணான்னு சொல்கிறத இன்னொருத்தர் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. இது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் தானே. அதனால் யார் உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் வேணாம்னு சொன்னாலும் உன் மேலே அன்பு காட்ட மறுத்தாலும் அதுக்காகவெல்லாம் நீ கவலைப்படாத. பெருமழை பெய்யும் போது மரங்கள் பேசாக அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் மழை பெஞ்ச பிறகு அதிலிருந்து நிறைய தண்ணீராக சொட்டும். அதே போல தான் சில மனிதர்கள் உன்னை மனம் நோக்கும்படி பேசும்போது நீ அமைதியாக இருக்க. அதுக்கப்புறம் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகளாக வடிவதை நான் பார்க்குறேன். எப்போதும் எல்லா விஷயங்களிலும் அதையும் இதையும் யோசித்து வருத்தப்பட்டு மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த சாயப்பா இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கை வாழ பழகு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களாவே இருப்பாங்கன்னு ஒருபோதும் எடை போடாதே. இங்கு அன்பின் பிடியில் சிறைப்பிடிக்கப்பட்ட நல்ல உள்ளங்களும் இருக்கு. மோசமான மனிதர்களாக இருந்துக்கிட்டு வெளியில் நல்லவன் போல வேஷம் போட்டு நல்லவர்களாக நடிக்கக்கூடிய முகமூடிகளும் உண்டு. நீ தான் சுயநலக்காரவங்க யாரு, நல்லவங்க யாரு, நல்லவங்க போல வேஷம் போட்டு நடிக்கிறவங்க யாரு, உண்மையிலேயே அன்பும் அக்கறையும் கொண்டு வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறவங்க யாருன்றத புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. மனசுக்குள்ள நிறைய அக்கறையோடும் பாசத்தோடும் இருந்தாலும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கண்டிப்பாக கராராக இருக்கலாம். அதனால் அவங்க உங்ககிட்ட கோபமாக பேசுகிறாங்க, கண்டிப்பாக நடந்துக்கிறாங்கன்றதுக்காக அவங்கள தப்பானவங்கன்னு மட்டும் நினச்சிட வேண்டாம் என் செல்லமே. உண்மையிலேயே உன் மீது உயரிய அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்கள் உன் மேலே கோபப்பட்டு உனக்கான நல்லதை சொல்பவர்களாகத்தானே இருப்பாங்க. நாளைக்கு நீ உன் வாழ்க்கையில் தோத்துடக்கூடாது, நீ ஏமாந்து போயிடக்கூடாது, நீ தலை குனிஞ்சு நின்றுடக்கூடாது. உன் வருங்காலம் எப்படியாவது வசந்த காலமாக இருக்கணும். அதை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகவே உன் மேலே அன்போடும் அக்கறையோடும் கராராக கண்டிப்பாக உன் தவறை எடுத்து சொல்லும் மனிதர்களை நீ ஒருபோதும் தப்பாக நினைக்காத. உன் பெற்றோர்கள் கூட பல சமயங்களில் உன்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம என்னவோ உன்னை அடிமைப்படுத்துகிற மாதிரியும் உன்னை திட்டுற மாதிரியும் குறை சொல்வது போலவும் எதுக்கெடுத்தாலும் உன்னை குற்றம் சாட்டுவது போலவும் நினச்சிக்கிற. எந்த விஷயங்களையும் கண்ணுக்கு தெரிவதை பற்றி மட்டும் வச்சு முடிவெடுக்காதே. அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்குது, ஏன் இப்படி பேசுகிறாங்க, எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒவ்வொரு மனிதனுடைய உள்நோக்கத்தையும் நீ கவனிக்கும் போது அதில் உனக்கான நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்றதை உன்னால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து உன் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணாக்க வேண்டாம். உண்மையிலேயே எது உனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கோ அதை 100% அர்ப்பணித்துக்கொள். நாளைய வாழ்க்கைக்காக சொல்லலை, இன்றைய வாழ்க்கை உனக்கு அர்த்தமுள்ளதாக அழகானதாக இருக்கணும்னா எது தேவையோ அதுக்காக நேரம் செலவிடு. உனக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பா நிச்சயம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கிறதை விட எனக்கு வேற என்ன ஆசை இருக்க முடியும்? உன்னை பற்றி உன் முதுகுக்கு பின்னால் தப்பாக பேசுகிறவங்களையும் வதந்தியை பரப்புபவர்களையும் பற்றி நீ ஒருபோதும் வேதனைப்படாதே. அவங்களுக்கு வேறு வேலை இல்லாதனால உன்னை பற்றி எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு நேரமே இல்லை, யாரை பார்க்கவும் நேரம் இல்லை, எதை பற்றி பேசவும் நேரம் இல்லை. இப்படி தான் நேரமில்லாத பிள்ளையாக சுறுசுறுப்பாக உன் வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதுவும் இதுவும் எதுவுமே கடந்து போகுன்ற நம்பிக்கையோட அத்தனை விஷயங்களையும் தாண்டி போய்கிட்டே இரு. சில விஷயங்களை கடந்து வருவதும் சில இழப்புகளையும் இறப்புகளையும் மறப்பதும் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு இந்த சாயப்பாக்கு எனக்கும் தெரியுமன் செல்லமே. இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு அத்தனையும் கடந்து வர்றியோ அந்த அளவுக்கு உன்னால் நிம்மதியாக வாழ முடியுன்றத மறக்கவோ மறுக்கவோ முடியாது தானே. எல்லாரிடமும் சிரிச்சுக்கிட்டு அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசிக்கிட்டு வாழ்க்கை அழகாக வாழ பழகு. உன் நல்ல மனசுக்கு இந்த சாயப்பா உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி செஞ்சிட முடியாது. எந்தெந்த நேரத்தில் எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு யோசிச்சு நீ புரிந்து நடந்து கொள்ளும்போது அதுதான் உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். எல்லா வெற்றிகளையும் பெற தயாராகு. உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான இனிப்பான நிகழ்வுகளை நடத்தி கொடுத்து
நீ மனம் மகிழும்படி நான் உனக்கான மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வயசு ஆக ஆக உனக்குள்ள நிறைய உணர்வுகள் அதிகமாகும். அன்பும் பொறுமையும் பாசமும் பக்குவமும் கூட அமைதியாகும். அதிகமாக ஆக நீயும் மௌனத்தை உனது ஆயுதமாக வச்சுக்கோ. அனைவரையும் மகிழ்விப்பதை விட உன் ஆற்றலை பாதுகாப்பது மிகவும் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி அமைதியாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பழகிக்கோ.